ஆனா கடவுள் எலியாக்கு சொல்றாரு, உன்னை போஷிக்கும்படி நானு ரேவன்ஸ்கெல்லாம் சொல்லிட்டோம்பா, காகங்களுக்கு சொல்லிட்டுக்கிறேன். அது காலைய மாலை காலையில உன்னுடைய நீ எங்க ஒளிஞ்சு நிக்கிற அந்த இடத்துல என்ன வந்து சேர்ந்துரும். நல்லா ரெட் மீட்டும் நல்ல ஒரு பிரெட். காலையில நம்ம என் குழந்தை காத்தால ஒரு கிளாஸ்ல கஞ்சி குடிச்சிட்டு வந்துச்சு. பெத்த அப்பா அம்மா அது கொடுத்தது கஞ்சி. ஆனா பரமபிதா கொடுத்தது என்ன, அவ புள்ளிக்கு காலையிலேயே ரெட் மீட்டோட கொடுத்தா இவன் கேட்கவே மாட்டான். திருப்பி சாயந்தரம் என்னைக்குன்னா ஒரு நாள்னா, ஐயா கறி சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி இருக்கு வானன்னு சொன்னாரு. சொல்லவே சொல்ல, அவரும் விடல இவனும் விடல. ஒன்னொன்னா வருது, பொத்து பொத்துன்னு அண்ணன் கையில போட்டு போட்டு போகுது. திருப்திய சாப்பிட்ற அளவுக்கு நம்ம அப்பா எது கொடுத்தாலும் மீதியா இருக்கிற அளவுக்கு தான் கொடுப்ப. நீ சாப்பிட்டு திருப்தி ஆகணும். பைபிள் இருக்கா, அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு 12 கூடைய மீதி எடுத்தாங்கன்னு பைபிள் இருக்கா இல்லையா? அப்பா போஷித்தால் நீ திருப்தி ஆவாய். அவர் திருப்தி ஆகிற அளவுக்கு எத்தனை காகங்கள் வந்திருக்கும். உனக்கும் கர்த்தர் காகங்களை வச்சிருக்கிறாரு. தேவனுக்கு முன்பாக நீ நிற்பது உண்மையானா, தேவனோடு நடப்பது உண்மையானால், தேவனுக்கு பிரியமாக வாழணும், அப்படி சித்தத்தின்படி பிரியமா வாழணும் என்று நீ ஒப்பு கொடுத்தால், நீ ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து ஜெபித்து அப்பாவுக்கு பிரியமாய் அவருடைய பாதத்தை இறுக பற்றி கொண்டால், அப்பா நான் உங்களுடைய பிள்ளை, நீ என்னை போஷிக்கணும், என்னை பராமரிக்கணும், என்னை வழி நடத்தணும், எனக்கு என் பிள்ளைகளுக்கு என் குடும்பத்திற்கு என் சபைக்கு நீங்க தான் ஏசப்பான்னு அவரை யாரெல்லாம் சார்ந்து கொள்ளுகிறார்களோ காகங்கள் வரிசை கட்டி நிற்கும். போஷிப்பதற்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிட்டாருன்னா காகம்லாம் கொடுக்க எட்டுன்னு வந்து கையில் இருக்கிறத வாயில் இருக்கிறத பிடிங்கின்னு போற சுபாவம் கொண்டது தான் காகம். அந்த மாதிரி காகத்தை கொண்டு கூட போஷிப்பார். எந்த புள்ள சோறு போடாது உருப்படாது, இது பயங்கரமான புல்லன்னு நம்ம சொல்றோமோ, அந்த புல்லத்தான் உனக்கு கடைசி வரைக்கும் பராமரிக்கிறபடி கர்த்தரே மாற்றுவார். இதுக்கு ஒண்ணுக்கு உதவாது. நானே சாட்சி. 10 பிள்ளைகளில ஒரே ஒரு பிள்ளைக்கு தான் சொத்தனை எங்க அம்மா பேர் வச்சிச்சு. நான் தான் அது. எங்க அம்மா இப்ப உயிரோடு இருக்கு கத்தோட கிருபனால. 10 பிள்ளைங்க. இங்க பாஸ்டர் ரூபனுக்கு கூட சொத்தனை வைக்கல. அங்க சக்கத்தாக்கராம்பார், அவனுக்கு அந்த பேர் வைக்கல. ஆல்பர்ட் அவருக்கு அந்த பேர் வைக்கல. ஒரு பேர பிள்ளைங்களுக்கு கூட இந்த பேர் வைக்கல. எனக்கு மாத்திரம் எங்க அம்மா மனம் வந்து வச்ச பேரு, நீ ஒரு சொத்தடா. ஒன்னுக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த சொத்தை மூலியமா சொல்லப்படுகிற செய்திக்கு தான் இவ்வளவு பேர் உக்காந்துக்கிறீங்க. இந்த சொத்தை இது ஆன்லைன்ல போட்டோம்னா, எங்க சிஸ்டர் சொன்னாங்க 10 நிமிஷத்துல நான் 700 பேர் 500 பேர் பார்த்துட்டாங்கன்னு. இந்த சொத்த மூலியமா தான் கர்த்தர் கிரியை செய்கிறார். அப்பாவுக்கு கொடான கொடி